இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு FDF தமிழ் சேனல். நம்ம இன்றைக்கி வல்லார துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதுதான் வல்லார கீரை. இது ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடியது. ஸோ இதில் ஒரு கட்டை நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை எப்படி துவையல் செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் தண்டோடையே எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட சேர்க்குறதுக்காக ஒரு கைப்பிடி புதினாவும் ஒரு கைப்பிடி மல்லியும் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இதில் லைட்டான கசப்பு இருக்கும், அது போகிறதுக்காக. குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ சின்ன வெங்காயம் 10லேருந்து 15 போல் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, தாளிப்புக்காக 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, ஒரு பெரிய பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக 3லேருந்து 4 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். 1 பிஞ்ச் பெருங்காயம், 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. நான் இன்றைக்கி மண் பாத்திரம் எடுத்திருக்கேன். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அது கூட பூண்டை தட்டி சேர்த்துக்கலாம். இது எல்லாம் சேர்த்து ஒரு பரட்டை விட்டுட்டு 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளியை இந்த மாதிரி ஸ்லைசஸ் போட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்காக இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. இப்போது 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி மல்லியும் சேர்த்து ஒரு பரட்டி விட்டுடலாம். இது எல்லாம் நம்ம சிம்மில் வச்சு செஞ்சுக்கலாம். இப்போது ஃபைனலாக நம்ம வல்லாரக்கீரையை சேர்த்துடலாம். அந்த ஹீட்லேயே நம்ம சிம்மில் வச்சுட்டு ஒரு பரட்டி விட்டுடலாம். இது ரொம்ப நேரம் குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப குக் பண்ணோம் அப்படின்னா இந்த க்ரீனிஷ் மாறிடும். ஸோ இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பூவை சேர்த்துக்கலாம். அந்த ஹீட்லேயே ஒரு பரட்டி விட்டுடலாம். அவ்வளோதான், நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறினதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கெட்டி அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா சூடான சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.